கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1815 ஆண்டு வில்லியம் ஸ்மித் என்ற அறிவியல் அறிஞர் பூமியிலே காணப்படும் பல்வகை பாறைகள், அவைகளுக்கு கீழே காணப்படும் நுண்ணுயிர்கள், பாறை அடுக்குகள், அவற்றுக்கு இடையே காணப்படும் தனிமங்கள், இவற்றையெல்லாம் விரிவாக ஆராய்ந்தார். ஆராய்ந்து ஒவ்வொரு வகை பாறைகளும் அவை இருக்கும் இடத்தில் என்ன வகை தனிமங்கள் இருக்கும், அவை உருவாகிய காலம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், பூமியின் மேற்பரப்பிலே காணப்படுகிற மாற்றங்கள் அந்த பாறைகளையும் அதற்கு கீழே இருக்கும் அடுக்குகளையும் எப்படி பாதிக்கிறது, இது எல்லாவற்றையும் குறித்து விரிவான ஆராய்ச்சி கட்டுரை எழுதினார். அது மட்டுமல்ல, பூமியின் மேற்பரப்பிலே காணப்படும் இந்த பாறை அடுக்குகளை குறித்து ஒரு வரைபடம் தயாரித்தார். அது பூமியிலே மேற்பரப்பில் காணப்படும் தோற்றத்தையும் கீழே உள்ள அடுக்குகளுக்கிடையே காணப்படும் வித்தியாசங்களையும் கொண்டு ஒரு விரிவான வரைபடமாக இருந்தது. அவர் அந்த வரைபடத்தை வரைந்த பிறகுதான் ஒவ்வொரு நாடுகளிலும் தங்கள் நாடுகளிலே எவ்வித தனிமங்கள் கிடைக்கும், எவ்வித தனிமங்களை குறித்து ஆராய்ச்சி செய்ய முடியும், சுரங்கங்கள் எங்கெங்கே அமைக்க முடியும் என்பதை குறித்து விரிவாக ஆராய்ந்தன. எனவே அவர் சொல்லுகிறபடி கண்ட திட்டுக்கள், அவைகளுக்கு கீழாக இருக்கும் பாறைகள், இவற்றை குறித்த ஆராய்ச்சிகள் எல்லாம் அதன் பின்பு விரிவாக வளர்ந்து கொண்டே போனது. பூமியில் புதைந்திருக்கும் தனிமங்களை தேடி இங்கும் அங்குமாக தோண்டிக் கொண்டிராமல் மேலே இருக்கும் பாறைகளின் அமைப்பை கொண்டு கீழே என்ன இருக்கும் என்பதை அனுமானித்து அதன் பிறகு சுரங்கங்கள் அமைக்கும் பணியை செய்தார்கள். நாம் பரிசுத்த வேதாகமம் ஒரு மறைபொருள். மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்வதை விட அவற்றின் உண்மையான பொருளை தேடி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசனங்களுக்கும் கீழாக அநேகமாயிரம் சத்தியங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். மேலே வாக்குத்தத்தங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டது போல் தோன்றினாலும் உள்ளே கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கும். சில கண்டித்துணர்த்தும் வசனங்களுக்கு பின்பாக அதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கும். எனவே வேத வசனங்களை தேடி தேடி வாசியுங்கள், அவற்றின் புதை பொருட்களை ஆராயுங்கள், அப்பொழுது மிகுந்த நன்மை உண்டாகும். ஒரே வசனத்தை அநேகர் ஆராய்ந்து அநேக சத்தியங்களை புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அதன் விஸ்தாரம் எவ்வளவு பெரியது. ஏசாயா 84:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். சங்கீதம் 119, 96, 97 சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாம் கர்த்தருடைய வேதத்தை நாள் முழுவதும் தியானிக்க முடியாது. அதில் என்ன இருக்கிறது? அவருடைய கட்டளைகள் விஸ்தாரமும் பெரிதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. கிருபையுள்ள அவருடைய வசனங்கள், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அவருடைய வசனங்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிற அநேகரை உயிர்ப்பிக்கின்ற அவருடைய வசனங்கள், பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் தருகிற அவருடைய வசனங்கள், அவைகளை நாம் தேடி வாசித்து தியானித்து நன்மையான ஈவுகளை கண்டடைவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.